அம்மணி ராசப்பா, உன் மாமனை எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத. அப்படி போனேன்னு வச்சுக்க, நீ அம்மனி மறந்துட வேண்டியதான். ஏன் உன் மாமன் அம்மனி மனசை மாத்தி உனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறாரு. அவர் தோத்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அந்த வீட்டை பக்கமே உன்னை தலை கட்ட விட மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த அல்ல கை தெண்ட சோறு பேசுனா கேட்காத. நல்லா யோசனை பண்ணிக்க. என்ன பண்றது? எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். எங்க வீட்டுக்கார சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். ஐயோ, அட அக்காவுக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, என்ன விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால எனக்கு போடுற வெட்டு எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனுங்க. சரிங்க, எங்க மாமாவுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. வரணுங்க. மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கணும். மாமா மறந்துடாதீங்க. என்ன சரிங்க? போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கும் சரின்னீங்க. இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்திட்டாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்ப என்ன கேக்குறான்? எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். ஆனா எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பாக்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா. குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. வாக்குகள் வித்தியாசத்தில் வேலுச்சாமி கவுண்டர் முன்னணியில் இருக்கிறார். கொடுத்த காசெல்லாம் தொகுதிக்குள்ள போய் செலவு பண்ணீங்களா, இல்ல வப்பாட்டிகளுக்கு சீலை வாங்கி கொடுத்தீங்களா? இல்லையா, எல்லாம் தொகுதிக்கு தான் செலவு பண்ணா. இந்த எப்ப 1500 ரோட் லீடிங் இருப்பான், 10,000 ரோட்டு கல்லோட்டு வேற போட்டுருக்கும்ல, பின்னால என்னவாங்க? ஏண்டா லீடிங்கே 1500 ரோடு தான், 10,000 மேல வடிக்கிறானுங்க. சரி ராசுப்பா, அவர்தாங்க அவருக்கு கூட சொல்லிக்கிறாங்க. மாமன் ஜெயிச்சா அவனுக்கு சந்தோஷம் தானே. என்னடா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் டோர் கன்வெர்ஸ் பண்ணல. ஆமாங்க. ஏண்டா மாமனும் மருமகனும் சேர்ந்து எனக்கே அல்வா கொடுக்குறாங்களா? சுத்தமான நெய்னால் தயாரிக்கப்பட்ட அல்வா. முதல் சுற்று நிலவரப்படி ராசப்பன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். என்ன அவங்க கூட ஆடு எங்க கூட ஆடு? இறுதி சுற்று எண்ணிக்கை நிலவரப்படி ராசப்பன் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கேட்டியா எப்படி? கூப்பிடுங்கடா அவனை. எம்எல்ஏவை தலையில கை வச்சு உட்காந்துருந்தானே அசிங்கமா நினைப்பாங்களா? கூப்பிடு. அவர் சந்தோஷமாவா? இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி வர்ற? மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்க, நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. நடிப்புங்களா என்ன? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க, முந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட அம்மனி கல்யாணம் பண்ணத அரசியலுக்கு வந்தீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டான் நாம? ஏடா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. டேய் அல்ல கைகளுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன், எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. ஐயட்ட ஆட்டப்பா. எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. ஆட்டு மாப்ள. ராசப்பன் எம்எல்ஏ, எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. இதுதான் எம்எல்ஏ. மாப்ள உன் மாமன் வீடு வந்துச்சு, இறங்கி உள்ள போ.
உள்ள போன ஒண்ணு பிரச்சனை ஆயிடுற. எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கிற? உள்ள போனா உத கொஞ்சம் ஜாஸ்தியா உழுதுன்னு வையி. ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்ட கொடு. சவுண்ட் கட்ட நீ உள்ள சப்போர்ட்டுக்கு வருவீல்ல? நான் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்? அவர் எதுக்கு சவுண்ட் கொடுக்க சொன்ன? உத என்ன ரேஞ்சில உழுகுது? ஒத்தாள் உதைக்கிறாரா இல்ல குடும்பமே சேர்ந்து மொத்தமா உதைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சிக்னல். சரி, குலதெய்வத்தை கும்பிட்டு குனிஞ்சு உள்ள போ. ஏ டிரைவர், நீ எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிடாத? ரிவர்ஸ் கீர் போட்டு ரெடியா வை. மாப்ள வாங்க. ஞாபகம் வச்சுக்க. வாங்க. நிறுத்துக்கியா? இது என்ன கட்சி ஆபீஸா? கும்பகோணம் உள்ள போறீங்க. அவன் குடும்ப பிரச்சனை பேச போயிருக்காங்க. கட்சியா? டேய், அவன் வீட்டு பிரச்சனை பேச போயிருக்கான்டா. கட்சி இல்லாத வீடா? டேய், அடிச்சு கொண்டு விடுவேன். டேய், இந்த தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் கொடி பிடிக்கிறதும் கோஷம் போடுறதோட நிறுத்திக்க. அவன் தான் ஜெயிச்சா இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு மரியாதை வேலையா? போடா. போங்க. மாமா 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 வெளியே போயிருக்குப்பா. நானும் ரோடா போய் வீடு வீடா போய் எல்லாரும் எங்க மாமனுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டேன்க்கா. கால் எல்லாம் கூட விழுந்தேன். ஒருத்தனும் கேட்கலையே. எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சு இப்படி சங்கடத்துல மாட்ட விட்டாங்களே. அட அத விடு, நீ ஜெயிச்சதை கேட்டு மாமா ரொம்ப சந்தோஷப்படும். நீ வேணா பாரு. நான் ஜெயிச்ச உடனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அதான் மாமனை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். அட போடா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நீ ஜெயிக்கணும்னு விதி இருக்கு, ஜெயிச்சுட்ட. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மீனா, அந்த ஆராத்தி தட்டை எடுத்தாமா? உள்ள பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கு. ஏண்டா, மாமனும் மருமகனும் ஒரு கட்சியில் இருந்தாலே பிரச்சனை வரும். இவங்க தனித்தனி கட்சியில் இருக்காங்க, வராதா? நில்லுங்க. பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க? அவன் எதுக்கு வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி ஆராத்தி தட்டை எட்டி வச்சு அவமானப்படுத்திட்டு போறீங்களே. நானாடி அவமானப்படுத்துறேன்? அவன் தான் சேரக்கூடாத காவாலி பை கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சிரிக்க வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன தலைமுடிய வச்சுட்டான். அவன் வந்தது என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, மாமா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொன்னான். அவன் மனசு புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிட்டீங்களே. செய்யறதையும் செஞ்சுட்டு அவன் தான் நாடகம் மாட்டானா? அவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? அவன் கூட பிறந்தவதானே நீ. உனக்கு அந்த புத்தி தானே வரும். அப்பா, ஆத்திரத்துல ஏதேதோ பேசாதீங்க. மாமா உங்களை எதிர்த்து நிக்காம வேற யாராவது நின்னு தோத்து போயிருந்தீங்கன்னா அப்ப என்ன செய்வீங்க? அவன் எனக்கே மருமகள்னு சொல்ற, உனக்கு என்ன மாமா வேண்டி இருக்கு? இந்த பாரு, நீ அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னப்பெல்லாம் உன்னை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்ற, நீ அவனை கட்டிக்கணும்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தம்பி, இதுவரைக்கும் என் மகன் தான் பொறுப்பு இல்லாம தப்பு பண்ணான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, தப்பு செஞ்சது அவன் இல்ல, நீங்க. என்ன சொல்றீங்க? உங்க அளவுக்கு அனுபவம் விவரமும் தெரியலனா கூட தான் ஜெயிச்சது பெருசு இல்ல, மாமா மனசு வருத்தப்பட கூடாதுன்னு நினைச்சானே, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லையே. தான் தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சு வந்தவனை வாணு வாழ்த்திருந்தீங்கன்னா நீங்க பெரிய மனுஷன் ஆயிருப்பீங்க. எப்ப அந்த மனசு உங்களுக்கு இல்லையோ அப்பவே அவன் உங்களை விட பெரிய மனுஷன் ஆயிட்டான். டேய், நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? நல்லவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் ஆகும். அன்னைக்கு அவங்களே நம்ம வீட்டை தேடி வருவாங்க. நீ வாடா போலாம். அம்மா, வாடா. நீங்க அம்மா அக்கா அம்மணி எல்லாரும் ஆளு கொஞ்சம் பேசுனீங்கல்ல, இப்ப என் மகனுக்கு நானும் கொஞ்சம் பேசுறேன். அது எப்படிங்க? அம்மனிய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அடங்கப்பானா, இப்பவே இவளை எடுத்துட்டு போய் என்னால தாலி கட்ட முடியும். ஆனா அப்படி ஒரு முறைகட்ட பையனை எங்க அம்மா என்ன வளர்க்கல. இப்போ ஞாபகம் வச்சுங்க, இவன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிச்சுன்னா அது நான் கட்டுற தாலியாத்தான் இருக்கு. அது உங்க ஆசீர்வாதத்தோட தான் நடக்கு. இதை எம்எல்ஏ ராசப்பனா சொல்ல, அம்மனியோட தாய் மாமா ராசப்பனா. ஏயா, இப்பதான் கடை திறந்து அதுக்குள்ள இழுத்து மூடுறியா? ஆமாமா, இருந்த 20 மூட்டை அரிசியும் 15 மூட்டை சக்கரையும் உங்க எம்எல்ஏ வீட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. வேணா அங்க போய் கேளு. இது என்ன அநியாயமா இருக்குது? அதானே, இதுக்கு முன்னாடி இருந்தவன் தான் இப்படி பண்றான்னு இவனுக்கு ஓட்டு போட்டோம். இவனும் அதையே தான் பண்றான். எவனும் நல்லது செய்ய போறது இல்ல. கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறதும் இல்லாம அன்னாடம் காட்சிகளான நம்ம வயிற்றுல அடிக்கிறானுங்க. தலையனே, சும்மா வாயேன். நானே ரேஷன் கிடைக்கலன்னு வயிற்று சொல்ல வர்றேன். அம்மாச்சி, அம்மாச்சி. அட மீனா, வாதாயி. அம்மனி, உங்க வீட்டுக்கு 20 மூட்டை அரிசியும் 15 மூட்டை சக்கரையும் வந்து இறங்கிச்சா? என்னடி சொல்ற? ஸ்டேஷன்ல ஊர் மக்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையும் உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்ட மாதிரி ஊரில் பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க எடுத்துட்டு போனேன். பரமசிவன் தான் அவருக்கு வேண்டிய வீட்டு கல்யாணம் சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டு போனாரு. ஐயோ மாமா, உன் பேரை சொல்லி அவங்க தப்பு பண்ணாலும் அந்த கெட்ட பேர்ல உனக்கு தானே வரும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான்
இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன் நீ? நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், நீ நட. ஆமா போயிட்டு ரமணி கூப்பிடுது. தாயி, தகப்ப இருந்து அடிச்சு திருத்தி வளர்த்திருந்தா அவன் ஒரு புள்ளையா வளர்ந்திருப்பான். அவன் நான் வளர்த்த புள்ள, ஏதோ புள்ள வளர்ந்தா போதும்னு வளர்த்துட்டேன். அதான் அவன் அப்படி இருக்கிறான். யாரு பேசினாலும் மறுத்து பேசிடுவான். ஆனா உன் வார்த்தைக்கு மட்டும் மரியாதை வச்சிருக்கான். அவனை பொறுப்புள்ள மனுஷனாக்குறது உன் கையில தான் தாய் இருக்கு. அம்மாச்சி, எனக்கு மட்டும் மாமன் மேல பிரிய இல்லைன்னு நினைச்சீங்க? நிச்சயதார்த்த தன்னைக்கு அத்தனை பேரும் மாமனுக்கு பறிச்சு பேசும்போது நான் மட்டும் ஏன் தெரியுமா அப்படி பேசினேன்? என்னைக்கு இருந்தாலும் நான் கட்டிக்கு போற புருஷன் என் மாமன் தான். அதுக்கு முன்னாடி அவரை ஒரு நல்ல மனுஷனா மாத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கேள்வியே கேட்டேன். ஐயோ, நான் அப்படி எழுதக்கூடாது. வரமாட்டேங்குது. ரா, ரா. ஏன் உங்க வாயில குளறுது? அது மேல கை போட்டு மாதிரி ஆயிருச்சு. எழுதுங்க. எங்க போய் எழுதுறது? 5 பவர் மோட்டரா இருந்தாலும் சரி, 10 பவர் மோட்டரா இருந்தாலும் சரி, கரண்ட் வரலன்னா ஆஃப் ஆயிரும். ஏனுங்க, நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க? எம்எல்ஏ உள்ள அப்படி என்னதானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு? திரைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா, எம்எல்ஏனா தொகுதி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு. என்னமா அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? என் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், அதுக்கு எம்எல்ஏ கையெழுத்து வேணும். அவ்வளவுதான்டா. ஒரு ஓரமா போய் உட்காரு, நான் கையெழுத்து வாங்கி தர்றேன். என்ன இது கையெழுத்து? கையில போடுற கையெழுத்து. அது தெரியுது. போன வாரம் உங்க எம்எல்ஏ இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இந்த அம்மாவோட பையனை ஃபைல் கூட சேர்க்க. இது எம்எல்ஏ கையெழுத்தே இல்லன்னு ஹெட்மாஸ்டர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இந்த பையன் மட்டுமா? இங்க பாரியா. இந்த ஊர் ஹெட்மாஸ்டருக்கு அறிவே இல்லையா? நம்ம ஊர் எம்எல்ஏவோட கையெழுத்து ஒரு தோராயமா இப்படித்தான் இருக்கும்னு கணிச்சுக்க வேண்டாமா? வர்ற போற பிள்ளைகள் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டே இருக்கான். அம்மா, ஐயா, நாங்க என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றோம்? எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்ப நான் சொல்றதுல எழுத போறீங்களா இல்லையா? முடியாது ரமணி. 4 பேர் அடிச்சு வான்னு சொல்லி அடிச்சு வர இந்த வேலை மட்டும் நம்மளால முடியாது. இதுக்கே இப்படின்னா எப்படி? அப்புறம் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ்ல கையெழுத்து போடணும், அதெல்லாம் யார் செய்யறது? நான் உங்க கால இடுப்புல மச்சான். மம்மோ, இன்னைக்கு மூடு வேற மாதிரி போகுது. இன்னைக்கு இது போதும், நாளைக்கு ஒழுங்கா எழுதணும். புரியுதா? பாப்பனே. ஐயோ சாமி. எப்படி கும்பிடு? பிரமாதம் மாப்பிள, ரொம்ப படிவு. என்னால தாங்கிக்க முடியலையா. ஐயா அம்மனிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ கட்சிக்காரன் பேசிக்கிறீங்கன்னு நினைச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு முந்து நீ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. பெரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய. ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பண்ணினா இறங்கி செய்வார். பாத்தியா செய்யறத? அதான் வந்து பேசிக்கிறேன். அம்மனி, மாமா போகுது. பின்ன கண்ட இடத்துல கைய வச்சு ஒண்ணு போகாதா? எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பாப்பு. பெரிய தொகுதி வாக்கில பகுதி போயிட்டு இருக்குடா. போய் புடிச்சிட்டு வாடா. ஏய், இது என்ன தர்மாஸ்பத்திரியாடா? டாக்டர் சீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கொஞ்சம் விட்டா லாண்டரி பில் எல்லாம் கொண்டு வந்து துணி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. போடுங்க, எடுத்து போடா. போடா. நெக்ஸ்ட். ஏய், என்னடா மண்ணெண்ணையா? ஏடா இது என்ன ரேஷன் கடையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பிச்சு போடுவோம் போடுவாங்களா? எங்களை என்ன தெல்லவாரி பசங்க நினைச்சிட்டீங்களா? இது எம்எல்ஏ வீடா? கடந்த 6 மாத காலமாக எங்க எம்எல்ஏவை தாவ சண்டையிலயோ, கோரி குண்டு விளையாடுற இடத்துலயோ, மங்காத்தா விளையாடுற இடத்துலயோ பார்த்தா சொன்னா எவ்வளவு ரூபா வேணாலும் பட் கேட்டா. ஏன்னா லைஃப் லாங் ஒருத்தன் தெல்லவாரியா வாட இருப்பான். முக்கியமான பிரச்சனை மட்டும் லைன்ல வாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட். நமஸ்காரம் ஐயா. வாங்க பெரியவரே, என்ன விஷயம்? எம்எல்ஏ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தாலும் ஒண்ணுதான், என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான். நாங்க 2 பேரும் மாமா மச்சான் தான். இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமா. ஏன் 5 10 அவங்ககிட்ட கைமாத்துவாங்க போறியா? அவங்ககிட்ட 50 பைசா கூட இருக்காது. நான் கொஞ்சம் தனியா பேசுறீங்க. தனியா பேசினா நீங்க 2 பேரும் போய் நடு கடல் நின்று பேசினா தான். ஐயா, நான் சொல்ல வந்தது. என்ன நீ சொல்ல வந்த? மாமா சும்மா இருங்க. வணக்கம் ஐயா. நீங்க வாங்க. நீ ஏதாவது இவர்கிட்ட வாங்கிட்டியா? சிஸ்டர் ஃபாதர் சர்ச்சுக்கு போயிருக்காருமா. இப்படி வா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா, என்ன அண்ணா காப்பாத்து. அண்ணா அண்ணா என்ன அண்ணா, நீங்க முதல்ல எந்திரிங்க. நீங்க எந்திரிங்க சொல்றேன். என்ன நான் சின்ன பையன் என் கால்ல போய் விழுந்துட்டேன். நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. வாத்தியார் உத்தியோகத்துல இருந்தங்க. ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு செட்டில்மெண்ட் பணமும் கிடைக்கல, பென்ஷன் பணமும் கிடைக்கல. உத்தியோகத்துல இருந்தப்போ இருந்த பணத்தை வயித்த கழுவுறதுக்கே சரியா போச்சியா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க. அவளை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு வழியே தெரியலைங்க. பெத்த தகப்பன்னா சொல்லக்கூடாது ஐயா, இருந்தாலும் சொல்றேன். எவன் மேலேயாவது ஆசைப்பட்டு அவங்க கூட ஓடிப்பட மாட்டாளன்னு நினைச்சேன். எனக்கு பிறந்தவளாச்சே, அவளுக்கு அந்த விவரம் கூட தெரியலையா.
அவளை எப்படியாவது நீங்க தயா கரை சேர்த்து விடுறது. என்ன இது உங்க பொண்ணு கல்யாணத்தை பிரமாணமா நடத்திடலாம். பாருங்க எந்த கவுண்டர் வீட்லயும் நடக்காத அளவுக்கு அஸ்திரலாம். வெள்ள வெட்டி மடிச்சு கட்டி வெள்ளையத்தேவன போல வராரு வராரு வராரு. ராசக்கால உள்ள ஓக ராசப்பாவ போல ஊரி வேறாரு வேறாரு வேறாரு. மகராஜன் வருக வருக மலத்தூவி வாழ்த்து பொழிக. கொலவையிட்டு பாடுகடி குமரி பொண்ணுக ஆடுகடி. தகிட 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 தாம். ராஜப்பா, கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்துல 10-20 பேர் சாராயத்தை குடிச்சு போட்டு சாக கிடக்குறாங்க. அங்கதான் சாராயம் குடிச்சு எப்படி எல்லாம் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் இல்ல விஷச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அப்புறம் பேசிக்கிறீங்க எல்லாரும் தூக்க.